ஒண்ணு அப்பப்ப ஜிப்பு சரியா வராது. இம்ச. ஆனந்தி, சௌந்தர்யாவை நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. ஏன், என்னாச்சு? இல்ல, காலையில இருந்து ஆளே ஒரு மாதிரியா இருக்கா. சாப்பிட கூப்பிட்டா அதுக்கும் வரல, அதான் கேட்டேன். இருங்க, நான் என்னன்னு பேசுறேன். ஏய் சௌந்தர்யா, ஏய் சௌந்தர்யா, என்னாச்சு? காலையில சாப்பிட கூப்பிட்டாங்களா, ஏன் போகல? சாப்பிட்டு என்ன பண்ண போற? இப்படிதான் காலையில இருந்து எது கேட்டாலும் சிடுசிடுன்னு விழறா. என்ன சௌந்தர்யா, ஏன் இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற? உனக்கு என்ன பிரச்சனை? என் கிட்ட சொல்லு. எதுக்கு சொல்லணும்? எல்லாரும் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு? இப்ப நாங்க உன்கிட்ட என்ன சொல்லல? நீங்க வந்ததுல இருந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம். திடீர்னு நீயா பேசாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதான் ஏன்னு கேக்குறோம். ஏய், நாங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானடி, அத கூட உன்கிட்ட கேட்க கூடாதா? வாயால சொல்லிட்டா யாரும் யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. மனசுல கள்ளக்கபடம் இல்லாம பழகுறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். இங்க யாரும் அப்படி இல்லையே. ஏய் சௌந்தர்யா, நில்லு. எங்க கிளம்பிட்ட? வேற எங்க கிளம்புவாங்க? கம்பெனிக்கு தான். இருடி, சேர்ந்து போலாம். அவங்க உங்களை பாத்துக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு தெரியற மாதிரி என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் தனியாவே போய்க்கிறேன். சொல்லு சௌந்தர்யா. அன்பனே, இன்னைக்கு நீ கம்பெனிக்கு வரல? கிளம்பிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது.